வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒன்று, பரிதாபங்கள் அப்படிங்கிற ஃபேமஸான யூடியூப் சேனல் இருக்குல்ல, கோபி சுதாகர் புதுசாக பிரச்சாரம் பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய பிரச்சாரங்களை ஜாலியாக கலாய்க்கக்கூடிய வகையில் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் பாஜகவை பற்றி சொல்லும்போது அண்ணாமலை கேரக்டரில் கோபி நடிச்சிருக்காரு, வேட்பாளராக சுதாகர், நயினார் நாகேந்திரனாக டிராவிட், இப்படி ஒரு கான்செப்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அண்ணாமலை கேம்பெயினுக்கு எந்த இடத்துக்கெல்லாம் போகிறாரோ அமோக வரவேற்பு பாஜக தொண்டர்கள்ட்ட இருந்து கிடைக்கும். அவ்வளவு ரெஸ்பான்ஸை தொண்டர்கள் கொடுப்பாங்க அண்ணாமலைக்கு. அதான் தமிழக பாஜகனா அண்ணாமலை, அண்ணாமலைனா தமிழக பாஜக அப்படின்னு எப்போவோ மாறிடுச்சு. கோபி அண்ணாமலை கேரக்டரில் இருக்கக்கூடிய கோபி பேசும்போது தொண்டர்கள் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரியும், அடுத்து அண்ணாமலை பேசி முடிச்சுட்டு மைக்கை இந்த மாநில தலைவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு டிராவிட்டுக்கிட்ட கொடுக்குறாரு. அதாவது நயினார் நாகேந்திரனுடைய கேரக்டரை டிராவிட்டு ப்ளே பண்ணுறாரு. அப்போது டிராவிட்டு பேசும்போது எந்த ரெஸ்பான்ஸும் தொண்டர்கள்ட்ட இருந்து வரலை. உடனே வேட்பாளர்கிட்ட டிராவிட்டு சுதாகர்கிட்ட டிராவிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சத்தமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு கேட்குற மாதிரியும், அதுக்கு சுதாகர் பார்த்தீங்கன்னா அதான் எனக்கும் புரியலை, மாநில தலைவர் பேசும்போது சத்தமே காணோம், ஆனால் இவர் பேசும்போது சத்தம் அப்படி பயங்கரமாக இருக்குது, சத்தமெல்லாம் ஒருத்தருக்கு மட்டும்தான் வருது, மாநில தலைவர் பேசும்போதும் வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய கள நிலவரத்தை நல்ல ஜாலியான கான்செப்டில் பரிதாபங்கள் டீம் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஜேபின்னா அண்ணாமலை தான் டிஎன்பிஜேபி. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாராளுமன்ற செஷன் முடியும் போது வந்தே மாதரம் பாடல் வந்து எப்போதுமே இசைக்கப்படும். இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு மோடியும் அமித்ஷாவும். என்னென்னா இசை வடிவில் எப்போதும் இசைக்கப்படுமா, இந்த வாட்டி பாடல் வடிவமாக பாடப்பட்டிருக்கு. அதுவும் காங்கிரஸ் ஆட்சியில் வந்தே மாதரம் பாடலுடைய சில பத்திகள் நீக்கப்பட்டுச்சுல, அது எல்லாத்தையும் சேர்த்து பாடியிருக்காங்க, பாராளுமன்றத்தில் பாடப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. சு வெங்கடேசன் பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, எப்போதுமே பாராளுமன்ற செஷன் முடியும் போது வந்தே மாதரம் இசை வடிவில் இசைக்கப்படும், ஆனால் இந்த வாட்டி பாடல் வடிவமாக பாடப்பட்டது, அதுலேயும் பாடலின் நீக்கப்பட்ட 2 பத்தியும் சேர்த்து பாடப்பட்டது, இந்திய ஒற்றுமையையும் மத சார்பின்மையையும் சிதைக்க துடிக்கும் பாஜகவின் மூர்க்கத்தனத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சு வெங்கடேசன் பதிவிட்டிருக்காரு. என்னமோ இந்தி கூட்டணி தான் மத சார்பின்மை அப்படிங்கிறதையே குத்தகைக்கு எடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏமோ இவங்க தான் செக்யூலரிசத்துக்கு பேட்டர்ன் வாங்கின மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள்லாம் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இப்போ தீபம் ஏற்றுற இடம் மோட்ச தீபம் ஏற்றுற இடம், மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு பகுதி மக்கள் சொல்கிறாங்க. நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு பிறகும் அது நிறைவேற்றப்படலை. அதை மதுரையுடைய எம்பி அப்படிங்கிற முறையில் சு வெங்கடேசன் எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. அப்போ மத சார்பின்மை அப்படிங்கிறதெல்லாம் சு வெங்கடேசனுடைய கண்ணுக்கு தெரியலையா? அப்போது நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இப்போ மத சார்பின்மைக்கு பேட்டர்ன் வாங்கின மாதிரி சு வெங்கடேசன் பதிவிடுறது தான் ஆகச்சிறந்த நகைச்சுவை அப்படின்னு பாஜக காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போறோம்னா, ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு கேம்பெயினுக்கு வந்திருக்காருல்ல தமிழகத்தில், என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னா, பெண்களுக்கு முதல் முறை சொத்துக்கான பதிவு இலவசம். ஃபஸ்ட்டு பெண்கள் அவங்களுடைய பேரில் சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான கட்டணம் முழுமையாக இலவசம் அப்படிங்கிற வாக்குறுதியை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு கேம்பெயினில் அதை சொல்லியிருக்காரு. பாஜக காரங்க சொல்கிறாங்க, நேற்று பாராளுமன்றத்தில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு பில்லுக்கு எதிராக ஓட்டை போட்டு அந்த பில்லை பாஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி உருட்டுறாருப்பா அப்படின்னு பாஜக கலாய்க்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.